जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். கிமு முதல் நூற்றாண்டு என்னும் கருத்து. ஆச்சாரியால் காலம் கிபி 788 இருந்து 820 இல்லை. கிமு 509 இருந்து 477 இல்லை. கிமு 44 இருந்து 12 தான் என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. கன்னட தேசத்தில் இந்த அபிப்பிராயம் இருந்து வந்திருக்கிறது. அதாவது நாம் சொல்வதை விட 460 இருந்து 470 வருஷத்துக்கு பிற்பாடு அவர்கள் ஆச்சாரியாளின் காலத்தை சொல்கிறார்கள். இந்த 460 இருந்து 470 வருஷ வித்தியாசத்திற்கு டி.எஸ். நாராயண சாஸ்திரி போன்றவர்கள் ஒரு காரணம் காட்டுகிறார்கள். குறிப்பு தி ஏஜ் ஆஃப் சங்கரா என்ற நூலில். அதாவது ஜைனர்களும் பௌத்தர்களும் யுதிஷ்டிர சகம் என்று ஒன்றை பின்பற்றுகிறார்கள். இது கலியுகம் ஆரம்பித்து 468 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிப்பது. யுதிஷ்டிரர் என்பது பாண்டவர்களில் மூத்தவரான தர்மபுத்திரர் தான். கிருஷ்ணர் பரமபத ஆரோகணம் செய்ததை கேள்விப்பட்டு உடனே அவரும் மகாபிரஸ்தானம் என்பதாக ஜீவ யாத்திரையை முடித்து ஸ்வர்க்கத்திற்கு புறப்பட்டு விட்டார். கிருஷ்ணரின் பரமபத ஆரோகணத்தில் இருந்துதான் கலி பிறந்தது. அப்போது யுதிஷ்டிரர் 36 வருஷம் ஆட்சி நடத்தியிருந்தார். ஆகையால் நாம், அதாவது இந்துக்கள், கலிக்கு 36 வருஷம் முன்னால், அதாவது கிமு 3138 யுதிஷ்டிர சகாப்தம் ஆரம்பித்ததாக கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜைன பௌத்தர்கள் கலி ஆரம்பித்த பின் 468 வருஷத்திற்கு அப்புறமே தங்களுடைய யுதிஷ்டிர சகாப்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். யூனிஃபார்மாக அவர்களுடைய புஸ்தகங்களில் அப்படித்தான் இருக்கிறது. ஜைன மதம் ஆதியில் இருந்தே கன்னட தேசத்தில் வேர் பிடித்திருக்கிறது. மௌரிய சந்திரகுப்தனே கடைசி நாளில் ஜைன பிக்ஷுவாகி ஸ்ரவண பெலகுலாவுக்கு வந்துதான் பிராயோபவேசம் பண்ணி, அதாவது உண்ணா நோன்பிருந்து உயிரை விட்டான் என்று சொல்வதுண்டு. அதனால் அங்கே ஜைனர்கள் பின்பற்றும் யுதிஷ்டிர சகம் பிறரிடமும் வழக்குக்கு வந்தது என்றும், அதனால் கலியில் 2500 வருஷம் என்று ஆச்சாரியால் காலத்தை சொல்லியிருப்பதை ஜைன யுதிஷ்டிர சக 2600 என்று அவர்கள் நினைத்து கொண்டு 460 இருந்து 470 வருஷம் தள்ளிக்கொண்டு வந்துவிட்டிருக்கலாம் என்றும் அவர், அதாவது நாராயண சாஸ்திரி சொல்கிறார். கிமு 6ஆம் நூற்றாண்டு என்ற அத்தனை முன்னேயும் போக வேண்டாம், கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று அத்தனை பின்னுக்கும் தள்ள வேண்டாம். சிரித்து கொண்டே சொல்கிறார், காம்ப்ரமைஸாக இந்த கிமு முதல் நூற்றாண்டை வைத்து கொண்டு விடலாமே என்று சிலர் சொல்கிறார்கள். இதற்கு அவர்கள் சொல்லும் ஒரு காரணம், நம்முடைய மதத்தின் ஆரம்ப காலத்து 7-8 சுவாமிகள் 80, 90, 100 வருஷங்களுக்கு பீடத்தில் இருந்ததாக நம்முடைய குரு பரம்பரையில் இருக்கிறது. புண்ணிய ஸ்லோக மஞ்சரியில் அப்படித்தான் தேதிகள் கொடுத்திருக்கிறது. இது ரொம்ப ஜாஸ்தியாய் தெரிகிறது. பிராச்சீனத்துவம், அதாவது தொன்மை கொடுக்க வேண்டும் என்றே வாஸ்தவத்தில் 20, 30, 40 வருஷம் பட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 60 வருஷ சைக்கிள் கூட்டி சொன்னதாக தோன்றுகிறது. நிஜமாக அவர்கள் சித்தியான பிரபவாதி வருஷ பெயர், மாசம், பக்ஷம், திதி ஆகியவற்றை மாற்றாமலே புண்ணிய ஸ்லோகங்களில் வைத்துக்கொண்டு அவர்களுடைய பதவி காலத்தை சரியாக 60 வருஷம் சேர்த்து சொல்லியிருக்கலாம். தலா 60 வருஷமாக அந்த 7-8 பேருக்கு குறைத்து விட்டோமானால் சரியாகிவிடும். அப்போது ஆச்சாரியால் அவதாரம் கிமு 44 என்பதும் சரியாக வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். மேற்படி கருத்துக்கு மாற்று கருத்து. இதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவதற்கில்லை.
ரொம்பவும் பால்யத்திலேயே பட்டத்துக்கு வந்து அந்த ஆதி காலத்தில் நல்ல யோக நியமங்களோடு வாழ்ந்தவர்கள் புருஷாயுஸ் என்கிற 120 வருஷம் ஜீவித்திருந்தால் கூட அதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதனால் 80, 90, 100 வருஷம் என்பது மிகைப்படுத்தினதாக இருக்க வேண்டியதில்லை, நிஜமாகவே இருக்கும். நானே போவேனா பார் என்று 55 வருஷமாக சுவாமிகளாக உட்கார்ந்திருக்கவில்லையா? குறிப்பு 1963 கூறியது. தற்போது 1989 நம் பாக்கியவசமாக ஸ்ரீசரணர்களது பீடாதிபத்தியத்தின் 83வது ஆண்டில் இருக்கிறோம். தொடக்க கால ஆச்சாரியர்களும் இதை போல நெடுங்காலம் பட்டம் வகித்திருக்கலாம் அல்லவா? ஆனபடியால் அந்த பூர்வாச்சாரியர்களின் பீடாதிபத்திய காலத்தில் கத்திரிக்கோள் போட தேவையில்லை. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவாச்சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர